இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பொண்டாட்டி மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைதான்ப்பா. நில்லுங்க. நீங்க தப்பு பண்ணிட்டு என்ன குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிட்டு இருக்கீங்க. நான் தான் எனக்காக எதுவும் பண்ண வேண்டாம்னு சொன்னேன்ல. இதுக்கு நீங்க இப்படி திரும்ப திரும்ப உங்களை வருத்திக்கிறீங்க? உன்கிட்ட பேச வேணான்னு சொல்ற உரிமை மட்டும்தான் உன்கிட்ட இருக்கு. உனக்காக எதுவும் பண்ண வேணான்னு சொல்ற உரிமை உனக்கு கிடையாது. கண்மணி, ராகவன் செஞ்சது நியாயம்னு இங்க யாருமே சொல்லல. அவன் உன்கிட்ட உண்மையை மறைச்சது தப்புதான். அதுக்காக அவன் உன் மேல வச்சிருக்கிற அன்பும் காதலும் பொய்யில கண்மணி. உனக்காக அவன் உயிரை கூட கொடுப்பான். இன்னும் நீ அவனை எத்தனை நாளைக்கு வெறுத்துக்கிட்டே இருக்க போற சொல்லு. உனக்கு எப்படி அவன் நிரூபிக்கணும்? ஏய், என்ன ட்ரெஸ் இது? ஏய், நீ என்ன முறைக்கிற? கலாட்டா பண்றதுக்கு வராங்க. மாப்ள, நீங்க பாரு. நல்லா தான் மாப்ள இருக்கா. அக்கா, என்ன பாக்குற? சித்ரா அக்கா பாத்துருக்காங்களே மாப்பிள்ள, அந்த கதிரு அவனோட அடியாளுங்க தான். இவ்ளோ பொறுக்கித்தனம் பண்றாங்க பாரு. இது அவனோட ஊருங்கிறதுனால இதெல்லாம் கேக்குறதுக்கு ஆளே இல்ல. இவனுங்களே இப்படி இருக்கானுங்களே, அப்ப இவனுங்களோட தலைவன் எப்படி இருப்பான்? இது தெரியாம அந்த பொண்ணோட வாழ்க்கையே கெடுக்க பாக்குறாங்க முட்டா பசங்க. நமக்கு எதுக்குக்கா இந்த வம்பு? வா போலாம். நில்லு. அப்படிலாம் ஒதுங்கி போக கூடாதுடி. அங்க பாதிக்கப்படுற பொண்ணும் உன்ன மாதிரி என்ன மாதிரி ஒரு பொண்ணு. பாவண்டி அவங்க, அவங்களால கேட்க முடியல. வா, நாம போய் கேட்கலாம். மாப்ள இத பாரு மாப்ள. ஏய் குடு. ஏய், ஷால குடு. ஏய், ஷால குடுடா. ஏய், குடுடா. ஏய், இந்தம்மா. தேங்க்ஸ். ஏய், என்ன யாரு நீ? ஏய், என்ன என்ன? ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளை செருப்பால் அடிப்ப? இவனுங்க தப்பு பண்ணானுங்க, அதனால தான் அடிச்சேன். அப்படி என்ன பண்ணாங்க? நல்லா கேளுங்கண்ணே. ஒண்ணுமே பண்ணலண்ணே. சும்மா அந்த பொண்ணுகிட்ட பேசி விளையாடிட்டு இருந்தேனே. ஏய், ஆம்பளை பசங்க அப்படி இப்படின்னு தான் இருப்பானுங்க. அதுக்காக செருப்பால் அடிப்பியா? அவனுங்க மட்டும் இல்ல, இந்த மாதிரி தப்பு பண்ற யாரா இருந்தாலும் அப்படிதான் அடிப்பேன். நிரா, வா 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 வா. கை கொடு, கை கொடு. மாஸ் பண்ணிட்ட நீ. என்ன தைரியம் உனக்கு? ஆமாக்கா. சூப்பர்க்கா. எனக்கும் அவங்கள பார்க்கும்போது அப்படியே கோபமா வந்துச்சு. என்ன பண்றது? நான் எதுவும் எதிர்த்து பேசினேன்னா எங்க வீட்டுல பிரச்சனை ஆயிடும்னு நான் ஒதுங்கி அமைதியா இருந்தேன்.
எப்படிக்கா நீங்க மட்டும் இவ்வளவு தைரியமா இருக்கீங்க? எல்லாம் வளர்ப்பு தான். எங்க அண்ணன் எங்களை சின்ன வயசுல இருந்து சுதந்திரமா தைரியமா இருக்க சொல்லி கொடுத்து வளர்த்துச்சு. அந்த தைரியம் தான் இன்னைக்கு எனக்கு கை கொடுக்குது. நம்ம கண்ணு முன்னாடி யாருக்கு என்ன அநியாயம் நடந்தாலும் அதை தட்டி கேட்கணும். வேடிக்கை பாக்குறதுக்கு நம்ம என்ன ஜடமா? உயிர் இருக்கிற மனுஷங்க தானே. சூப்பர் வீரா. ஏங்கா தெரியாம தான் கேக்குறேன், எப்படிக்கா இந்த மாதிரி ஆளு கூட எல்லாம் வாழ்றீங்க? கஷ்டமா இல்லையாக்கா? இல்ல அட்ஜஸ்ட் பண்றதுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல. ஜெயந்தி, என்ன இங்க தேவையில்லாம பேசிட்டு? அது ஒண்ணும் இல்லக்கா, இந்த வீரா ரொம்ப தைரியமான பொண்ணுக்கா. அதான் இங்க பாரு, வெளியூருக்கு வந்தோமா, வந்த வேலையை முடிச்சோமா, போனோமான்னு இருக்கணும். இப்படி சம்பந்தம் இல்லாதவங்க சொல்ற தேவையில்லாத அட்வைஸ் எல்லாம் மண்டையில ஏத்திக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை தான் பிரச்சனை ஆயிடும். ஏய் சித்ரா, போலாம் வா. வீரா, ஜெயந்தி உன்னையும் தான் சொல்றேன், வா. என் புருஷனுக்கு பொம்பளைங்கன்னா ரொம்ப இலக்காரம். ஆனா பொம்பளை பையனா மரண பயம். அன்னைக்குதான் நீங்க பாத்தீங்கல்ல என்னம்மா பயந்தாருன்னு. ஓ, உங்களுக்கு தெரியாதுல்ல, வள்ளியம்மாவுக்கு தான் தெரியும் இல்லவா? அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? சூப்பர் ஐடியா. நான் வேணும்னா இந்த தடவை போய் பேய் வேஷம் போட்டுக்கவா? வேஷமா? மறுபடியுமா? பிருந்தா, நம்ம போட்ட பிளானே திரும்ப பண்ண முடியாதுடி. பாத்தீங்களா, அவரை பத்தி எப்ப நம்ம பேசினாலும் அவரே நேர்ல வர மாதிரி இருக்கு. ஐயோ, அங்க பாருங்க உங்க ஹஸ்பண்ட். ஐயோ, பாருங்க, அது நம்மள நோக்கி வருது. ஐயோ, அண்ணே, சொல்லு, என்ன விஷயம்? நீங்க சொன்ன மாதிரி அவன்கிட்ட வசூல் பண்ணிட்டானே. வேற யார்கிட்ட அதை வாங்கணுமாண்ணே? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னதானே correct. என்னதுமா? இந்த ஊர்ல இந்த அதெல்லாம் பிரச்சனை வராதுண்ணே. எல்லாம் பாத்துக்கலாண்ணே. அமானுஷ்யம் இந்த மாதிரி இருக்கிற சொத்தெல்லாம் சில பேர் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அதை அங்க இருந்து விரட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் ஓட்டுறதுக்கு இந்த ஊர்ல சிறப்பு பரிகாரம் இருக்கு. ஆமா, அது இந்த ஊர் ஆளுங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். ஓ,